வணக்கம். நம்மள இயக்குறது எது? சாப்பாடா? இல்ல வேற ஏதாச்சும் இருக்கா? வாங்க நம்ம இவ்ளோ நாளா நம்பிட்டு இருந்த ஒரு விஷயத்தையே கொஞ்சம் கேள்வி கேட்டு பாப்போம். சரி, முதல்ல இந்த ஒரு அடிப்படையான கேள்வியோட ஆரம்பிக்கலாம். உங்க உடம்புக்கு உண்மையான சக்தி எதுல இருந்து கிடைக்குது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உடனே நம்ம எல்லாருக்கும் மனசுல வர்ற பதில் இதுதான். சாப்பாடு. ஆமா. சின்ன வயசுல இருந்தே நமக்கு இதான் சொல்லி கொடுத்திருக்காங்க. நல்லா சாப்பிட்டாதான் தெம்பா இருக்க முடியும்னு. ஆனா, இது மட்டும்தான் உண்மையா? இங்க தான் ஒரு சுவாரஸ்யமான ஒரு பழமையான ரகசியம் வருது. அது என்ன சொல்லுதுன்னா, சாப்பாடு இல்ல, காத்து தான் நம்மள இயக்குதுன்னு. என்னது? காத்தா? இது என்ன சும்மா தத்துவத்துக்காக சொல்றாங்களா? இல்ல இதுக்கு பின்னாலே நிஜமாவே ஏதாவது அறிவியல் இருக்கா? வாங்க, இத பத்தி தான் நாம பார்க்க போறோம். சரி, வாங்க இந்த ஆய்வோட முதல் பகுதிக்குள்ள போலாம். நம்ம உடம்பு உண்மையிலேயே ஒரு சதை இயந்திரம் தானா? சாப்பாட்டை எரிச்சு இயங்குற ஒரு மிஷினா? இங்க பாருங்க, இதுதான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஒருத்தர் 8ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த தமிழ் சித்தர் திருமூலர். இன்னொருத்தர் 20ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த ஒரு மேற்கத்திய ஆராய்ச்சியாளர் அர்னால்ட் எரெட். 2 பேருக்கும் இடையில ஆயிரக்கணக்கான வருஷம், ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் வித்தியாசம். ஆனா 2 பேரும் ஒரே விஷயத்த சொல்றாங்க. திருமூலர் என்ன சொல்றார்? மனுஷ உடம்பு ஒரு காற்றடைத்த பைன்னு. அர்னால்ட் எரெட் என்ன சொல்றார்? அது ஒரு காற்று வாயு இயந்திரம்னு. எப்படி இது சாத்தியம்? சோ, இதுதான் இப்ப நம்ம முன்னாடி இருக்கிற கேள்வி. இவங்க 2 பேரும் சொல்றது சும்மா ஒரு கவிதை மாதிரி வர்ணனையா, இல்ல நம்ம உடம்போட இயக்கத்தை பத்தின ஒரு ஆழமான அறிவியல் உண்மையா? வாங்க இதுக்கான விடையை தேடுவோம். சரி, இந்த காற்று இயந்திரம்னு சொல்றோமே, அது எப்படி தான் வேலை செய்யுது? அதுக்கான ஒரு ப்ளூ பிரிண்ட், ஒரு வரைபடத்தை நம்மளோட பண்டைய சித்த மருத்துவம் நமக்கு கொடுத்துருக்கு. அதுதான் தச வாயுக்கள். அதாவது 10 விதமான உயிர் காற்றுகள் தான் நம்ம உடம்ப இயக்குது. இதுல 5 வாயுக்கள் ரொம்ப முக்கியமானது, பிரதானமானது. முதல்ல பிராணன். இது நாம மூச்சு இழுக்கும்போது வெளியில இருந்து ஆற்றலை உள்ள கொண்டு வர ஒரு மெயின் பவர் சுவிட்ச் மாதிரி. இதுக்கு அப்படியே ஆப்போசிட் அபானன். இது உடம்புல இருக்கிற கழிவுகளை வெளியே தள்ளுற ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேன் மாதிரி. அடுத்தது சமானன். இது நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை செரிச்சு சக்தியா மாத்துற ஒரு கம்பஷன் சேம்பர், அதாவது எரிப்பு அறை. இப்படி உருவான சக்தியை உடம்பு முழுக்க கொண்டு போற ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் தான் வியானன். கடைசியா உதானன். இது நம்ம பேச்சு, சிந்தனை, இந்த மாதிரி மேல் நோக்கி போற ஆற்றல்களை கண்ட்ரோல் பண்ற ஒரு ஆன்டி கிராவிட்டி பம்ப் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஓகே, இந்த மெயின் ஃபங்க்ஷன்ஸ் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த மிஷினுக்கு சில ஆட்டோமேட்டிக் பாதுகாப்பு சிஸ்டம்ஸும் தேவையில்லையா? அந்த வேலையை தான் அடுத்த 5 துணை வாயுக்கள் செய்யுது. பாருங்க, நாகன்னு ஒண்ணு. செரிமானமாகும்போது வர்ற எக்ஸ்ட்ரா பிரஷரை ஏப்பம், விக்கல் மூலமா வெளியேற்றுற ஒரு சேஃப்டி வால்வ் இது. கூர்மன் அப்படிங்கிறது நம்ம கண்ணை பாதுகாக்கிறதுக்காக கண் சிமிட்டலை கண்ட்ரோல் பண்ற ஒரு விண்ட்ஷீல்டு வைப்பர் மாதிரி. கிருஹரன், இது ஒரு அலாரம் சிஸ்டம். உடம்புக்குள்ள தூசி போனா தும்மல் மூலமா வெளியே தள்ளும். அதே மாதிரி பசி வந்தா அதையும் ஒரு எச்சரிக்கையா நமக்கு உணர்த்தும். அடுத்தது தேவதத்தன். உடம்புல ஆக்சிஜன் குறையும் போது கொட்டாவி விட்டு அதை சரி செய்யும். ஆனா இது எல்லாத்தையும் விட ரொம்ப ஆச்சரியமான ஒன்னு இருக்கு, அதுதான் தனஞ்சயன். இந்த வாயு ஒரு மனுஷன் இறந்ததுக்கு அப்புறமும் உடம்புல தங்கி அந்த உடலை மட்க வச்சு இயற்கையோட கலக்க வைக்கிற வேலையை செய்யுது. யோசிச்சு பாருங்க, ஒரு ஆட்டோ டீகம்போசிஷன் புரோட்டோகால் மாதிரி. சரி, இவ்ளோ துல்லியமா ஒரு சிஸ்டம் நம்ம உடம்புக்குள்ள இருக்கு. ஆனா, இப்ப நம்ம எல்லாருக்கும் மனசுல ஒரே ஒரு பெரிய கேள்வி வந்திருக்கும். வாங்க அதுக்கு வருவோம். உடல் உண்மையாவே காத்துல தான் இயங்குதுன்னா, அப்போ ஏன் நாம விரதம் இருக்கும்போது, இல்ல ஒரு நாள் சாப்பிடாம இருந்தா கூட ரொம்ப டயர்டா ஃபீல் பண்றோம், தலை சுத்துது? இது நீங்க சொல்ற தியரிக்கு முரணா இல்லையா? இது ஒரு நியாயமான கேள்விதானே? இந்த முரண்பாட்டை விளக்குறதுக்கு தான் அர்னால்ட் எரெட் ஒரு சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஃபார்முலாவை சொல்றார். V = P - O. என்னடா இது VPOன்னு யோசிக்கிறீங்களா? வாங்க பார்க்கலாம். இதான் அந்த உயிர் சக்தி சூத்திரம். V அப்படிங்கிறது வைட்டாலிட்டி, அதாவது உயிர் சக்தி. P அப்படிங்கிறது பவர், அதாவது சக்தி. O அப்படிங்கிறது அப்ஸ்ட்ரக்ஷன், அதாவது தடை. சிம்பிளா சொல்லணும்னா, நம்மளோட உண்மையான எனர்ஜி அப்படிங்கிறது மூச்சு மூலமா நமக்கு கிடைக்கிற அளவற்ற சக்தியிலிருந்து நம்ம உடம்புக்குள்ள தேங்கி இருக்கிற கழிவுகளால ஏற்படுற தடைய மைனஸ் பண்ணா என்ன வருமோ அதுதான். சோ நம்ம எனர்ஜி நம்ம எவ்வளவு சாப்பிடுறோங்கிறத பொறுத்து இல்ல, நம்ம உடம்பு எவ்வளவு சுத்தமா இருக்குங்கிறத பொறுத்து தான் இருக்கு. இப்போ அந்த கேள்விக்கான உண்மையான பதிலுக்கு வருவோம். உணவு, காத்து, சோர்வு, இது மூணையும் நம்ம ஒரு புது கண்ணோட்டத்துல பார்க்கணும். நீங்க விரதம் இருக்கும்போது உங்களுக்கு வர்ற அந்த சோர்வு, உடம்புல சக்தி இல்லைங்கிறதுக்கான அடையாளம் இல்ல. உண்மையில அது ஒரு நல்ல அறிகுறி. ஏன்னா உங்க உடம்பு செரிமானங்கிற பெரிய வேலையிலிருந்து ரிலீஃப் ஆகி இத்தனை வருஷமா உள்ள தேங்கி கிடக்கிற நச்சு கழிவுகளை வெளியே தள்ளுற வேலையை ஆரம்பிக்குது. அந்த டீடாக்ஸ் ப்ராசஸ் நடக்கும்போது ஏற்படுற அந்த அழுத்தத்தை தான் நாம சோர்வா உணர்றோம். இந்த சார்ட்டை பாருங்க, உங்களுக்கு ஈஸியா புரியும். நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் உடம்போட எனர்ஜில பெரும் பகுதி செரிமானத்துக்கே போயிடுது. உடம்ப சரி பண்றதுக்கும் சுத்தம் பண்றதுக்கும் கொஞ்சோண்டு எனர்ஜி தான் கிடைக்குது.
ஆனா நாம விரதம் இருக்கும்போது இந்த கணக்கு அப்படியே தலைகீழா மாறுது. செரிமானத்துக்கு வேலை இல்லாததால மொத்த எனர்ஜியும் உடம்ப குணப்படுத்துறதுக்கும் டீடாக்ஸ் பண்றதுக்கும் போகுது. இப்ப புரியுதா ஏன் நல்லா வயிறு முட்டை சாப்பிட்ட உடனே நமக்கு ஒரு மாதிரி மந்தமா தூக்கமா வருதுன்னு? நம்மளோட உயிர் சக்தி மொத்தமும் அந்த சாப்பாட்டை ஜீரணம் பண்றதுக்கு திருப்பி விடப்படுது. அவ்வளவுதான் விஷயம். அப்போ நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான். நம்ம உடம்போட உண்மையான எரிபொருள் நம்ம மூச்சுக்காத்துல இருக்கிற பிராணன்தான். சாப்பாட்டோட வேலை உடம்ப இயக்குறதில்ல, உடம்புல ஏற்படுற தேய்மானத்தை சரி செய்யறது மட்டும்தான். அப்போ பசிங்கிறது என்ன? அது ஃபியூவல் கேஜ் காலி ஆயிடுச்சுன்னு சொல்ற சிக்னல் இல்ல, அது கிருஹரன் வாயு கொடுக்கிற ஒரு அலாரம். உடம்ப சுத்தம் செய்ய வேண்டிய நேரம் வந்துடுச்சுங்கிற ஒரு எச்சரிக்கை மணி. சரி, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு முக்கியமான கேள்வியை நம்மளே கேட்டுக்கலாம். நம்ம உடம்பு ஒரு இன்ஜின்னா, அந்த இன்ஜினோட பைப்லைன்ல இருக்கிற எல்லா அடைப்பையும் நீக்கிட்டு சுத்தமான எரிபொருள் அது ஓட்டினா என்ன நடக்கும்? ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாக சித்தர்கள் சொன்ன இந்த உடலை சுயமா சுத்தம் செய்யற விஷயத்த இன்னைக்கு நவீன அறிவியல் ஆட்டோஃபேஜின்னு பேர் சொல்லி உறுதிப்படுத்துது. இதுக்காக 2016ல மருத்துவத்துக்கான நோபல் பரிசு கூட கொடுத்திருக்காங்க. இறுதியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. நாம தினமும் நம்ம வயித்தை நிரப்புறதுல காட்டுற கவனத்தை நம்ம உள் தடைகளை, அதாவது உடம்புக்குள்ள இருக்கிற கழிவுகளை நீக்கிறதுல திருப்பினா என்ன ஆகும்? சோர்வே இல்லாத முழுமையான மனத்தெளிவோட நம்மால இயங்க முடியுமா? நம்ம உடம்புங்கிற இந்த அற்புதமான காற்று இயந்திரத்துக்குள்ள எவ்வளோ பெரிய சாத்தியக்கூறுகள் மறைஞ்சிருக்குன்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நன்றி.